இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 ஃப்ரீ ஸ்டார்ஸ் அதை பார்க்கக்குள்ள சரியா எனக்கு பிக் பாஸ் 4 தமிழ்ல ஆரி அவர்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆரி அவர்களை எப்படி மதித்தார்கள், எப்படி ஆரியோட பேசினார்கள், ஆரிய தேடினார்கள், அப்படியோ வருகின்ற குடும்பங்கள் எல்லாம் முத்துக்குமரன் அவர்களை தேடுவதும் முத்துக்குமரன் அவர்களை வாழ்த்துவதும் அது ஒரு பக்கம் இருக்கக்குள்ள சீசன் போல ஆரி அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வருகின்ற பேரண்ட்ஸ் அவங்களுடைய போட்டியாளர்களை பற்றி ஏதாவது ஒரு சில விடயங்கள் மன கஷ்டமா சொன்னாலோ இல்ல சில விடயங்களை பேசாம இருந்தாலோ ஆரி அவர்கள் அந்த போட்டியாளர்களுக்கு உறுதுணையா இருந்திருப்பாங்க. அதே விடயம் முத்துக்குமரன் அவர்கள் அதை விட ஒரு 10 மடங்கு மேல போய் முத்துக்குமரன் அவர்கள் வருகின்ற போட்டியாளர்களோட அப்பா அம்மா குடும்பத்துக்கு அவர் கொடுக்கிற மரியாதையும் சரி, அந்த குடும்பங்கள் மத்தியில அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களோட அந்த மரியாதையும் சரி, அவர் காப்பாற்றுவதும் அதுக்கு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதும் அவங்களுக்காக இவர் குரலை கொடுப்பதும் அவங்கள மோட்டிவேட் பண்றதும் அப்படியான விடயங்களை பார்க்கக்குள்ள நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான் பிக் பாஸ் தமிழ் இத்தனை 8 சீசன்லையுமே இது வரைக்கும் 7 வின்னர்ஸ் வந்திருக்கு. சீசன் 7ல உண்மையான வின்னர் பிரதீப் ஆண்டனி அவர்கள். இவங்க அத்தனை பேரையும் விட முத்துக்குமரனோட குவாலிட்டி, அவருடைய தரம் வேற எங்கேயோ இருக்கு. அவர் த பெஸ்ட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் முத்துக்குமரன். சரிங்களா? சரி, அப்படி இருக்கீங்களோ முத்து 2 விடயம் பண்ணியிருப்பாரு. ஒன்னு நேத்து அருணுக்கு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு. அது என்ன விடயம்ன்றத கண்டிப்பா பார்க்கணும். அடுத்தது மஞ்சரி அவர்கள் மீது ஏன் இந்த வன்மம் அப்படின்ற மாதிரி கிடைக்கு. சில பேர் சொல்ற விடயங்களை பார்க்கக்குள்ள லைவ்ல ஒண்ணு நடந்திருக்கும். மஞ்சரி அவர்கள் ஒரு விடயத்தை மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இவங்க சில பேர் வியூக்காக அதை வேறு விதமா சொல்றது ஏன்டா இந்த வன்மம் அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கு. சரி, அது என்ன விடயம் அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்தது ஒரு படம் இருக்குல்ல, கருணாஸ் அவர்கள் சூர்யா அவர்கள், அதுல இல்ல அது சிவாஜி சார் நடிச்ச படத்தோட டயலாக் தான் கருணாஸ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த அழகு தெய்வத்தின் மகனாகவன் அப்படின்ற மாதிரி. ஸோ சௌந்தர்யா குடும்பத்தை பார்க்கக்குள்ள அவங்க குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு தூரம் என்ன சொல்லலாம், கொஞ்சம் கூட சௌந்தர்யா கிட்ட அந்த ஒரு இதுகள் இல்லையே அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி, அதை பத்தி நம்ம பேசிடுவோம். நீ ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் அருண் அவர்களுக்கு பண்ண விடயம், நேத்து தீபக் அவர்களுடைய மனைவி வந்திருப்பாங்க. அவங்க பேசினதுல எந்த தப்புமே இல்லை. சரிங்களா? சோசியல் மீடியால சில பெயிட் போர்ட்ஸ் கதறி கொண்டிருக்கு. அவங்க நியாயமா தான் சொன்னாங்க, அதுல எந்த தப்புமே இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்களா அதை எடுக்கல, பேசல. உள்ளுக்குள்ள போற போட்டியாளர்களுக்கு சில விடயங்கள் அட்வைஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஓகே, முரண்பாடு அப்படின்றது அதை நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்புவாங்க. பட் அப்படி இருந்தும் அவங்க பிக் பாஸ் சொல்ல முதல் அருணோட விடயம் அதை எடுக்கல. ஸோ பிக் பாஸ் 2 தடவை சொல்வார், 2வது தடவை தான் அவங்க அந்த விடயத்தை எடுப்பாங்க. பட் அப்படி எடுத்தும் அவங்க ரொம்ப தன்மையா தான் சொல்லுவாங்க. என்ன, ரொம்ப தன்மையா தான் சொல்லுவாங்க. இவ்வளவு நாளும் அருண் வீட்டுக்குள்ள இருந்து அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 8 வீக் நினைக்கிறேன், 7 வீக்கு. அந்த 7 வீக்ல அவர் பல பேரை காயப்படுத்தியிருப்பார் அருண், மனசாலையும் சரி பிசிக்கலையும் சரி. பல பேரை நொந்து நூடுல்ஸா போற அளவுக்கு அருணோட வார்த்தைகள் குத்தி இருக்கு. நிறைய தாக்குதல்கள், நிறவரை தாக்குதல், பிசிக்கல் டாஸ்க் என்ற பேர்ல அவர் போடுற லொக்கு, இந்த சைகைகள் மூலம் பண்றது, அவெல்லாம் ஒண்ணுமே இல்ல, மவுத் பீஸ் அப்படின்றது. தீபக் அவர்களை பற்றி ஒரு தப்பான இமேஜ இவ்வளவு கோடி பேர் பார்க்குற ஷோல காமிக்க ட்ரை பண்ணது அப்படின்னு அருண் பண்ணது மிக மிக தரக்குறைவான ஒரு செயல். ஒரு அது கேமா இருந்தாலும் சரி, அவருடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் சரி, ஒரு தவறான எக்ஸாம்பிள். பட் அங்க அப்படி பண்ண அருணுக்கு இவங்க வைஃப், தீபக் அவருடைய வைஃப் ரொம்ப டீசெண்டா, ரொம்ப கண்ணியமா, ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் அவங்க அந்த அட்வைஸை கொடுத்திருந்தாங்க. அது பிக் பாஸ் சொன்னபடியா தான். சரிங்களா? அப்போ அது அதுக்கப்புறம் அருண் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமிலி வந்தாங்க, மஞ்சரி அவர்களுடைய ஃபேமிலி. அவங்களும் மனசுல இருந்தது அப்படியே சொன்னாங்க. பிக் பாஸ் சொல்லி தான் அவங்க பண்றாங்க, அதுல எந்த தப்புமே இல்லை. ஏன்னா நமக்கு மனசுக்குள்ள ஒரு இதொன்று இருக்கும் இல்ல, அருண் என்னோட மகளுக்கு இப்படி பண்ணியிருக்கான். சத்தியமா எனக்கே கோபம் வந்துச்சு. அருண சௌந்தர்யா அந்த விடயங்களா மஞ்சரிக்கு பண்ணிக்கலையும் சரி, முத்துக்கு பண்ணிக்கலையும் சரி, நமக்கே அவ்வளவு கோபம் வரும்.
அப்ப அவங்கள கூட பிறந்தவங்க அந்த ரத்த சொந்தங்களுக்கு வந்து அப்படி வலிச்சிருக்கு. அப்ப பார்த்த உடனே கேட்கணும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அதுல தப்பே இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க கேட்டாங்க. அதுல தப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? சீசன் 5ல கூட அக்ஷரா அவர்களுடைய பிரதர் நினைக்கிறேன், அவர் வந்து அந்த அக்ஷரா வர்சஸ் அமீர் அந்த ஒரு டாஸ்க் வரும். அதுல வந்து அதை பத்தி அவர் வந்து போய்க்குள்ள ஒரு இது மாதிரி சொல்லிட்டு போவாரு. சரிங்களா? இவன் பிக் பாஸே சொல்லாம அப்படி இருக்கக்குள்ள இவங்க அருணுக்கு பண்ணதுல தப்பு இல்லை. பிக் பாஸ் சொல்லி தான் பண்றாங்க. தப்பு சொல்லணும்னா பிக் பாஸ் தான் சொல்லணும். பிக் பாஸ் வந்து இப்படி வச்சிருக்க கூடாது அப்படின்னு. சரிங்களா? அப்ப அருண் வந்து நொந்து போயிருந்தாரு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அப்படி அழுற மாதிரி இப்படி பாக்குறாரு. எப்பா உனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா எங்களுக்கு தோணுச்சு. அருண் டிசர்வ் இட் அப்படின்றதுதான். அதாவது பல பேரை இவர் அள வச்சிருக்காரு. சோ அதுக்கு வந்து திரும்ப அவருக்கு அது கிடைக்குது, வட்டி ஓட்டு அப்படின்றதுதான். சரியா? பட் அந்த டைம் தான் முத்துக்குமரன் அவர்கள் அருணுக்கு பண்ண அட்வைஸ். அருண், ராணவ், முத்துக்குமரன் அவர்கள் அந்த பெட்ரூம்ல இருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் அவ்வளவு அழகா அட்வைஸ் பண்ணுவாரு. இது வந்து தீபக் அவர்களுடைய வைஃபோட அவங்களுடைய கருத்து. பட் அதுக்காக எல்லாரும் உங்களை இப்படித்தான் பார்ப்பாங்க அப்படின்னு இல்லை. இது ஒரு கேமு அப்படின்ற மாதிரி ஒரு சகோதரனா முத்துக்குமரன் அவர்கள் இவ்வளவு துரோகம் பண்ண அருணுக்கு முத்து சொன்னது முத்துவோட தரத்தையும் குவாலிட்டியையும் காமிக்குது. வேற மாதிரி முத்து. அடுத்தது இன்னைக்கு நடந்த சம்பவம். சௌந்தர்யாவோட அப்பா வந்து சௌந்தர்யாவை தான் முரண்பாடு அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் சொல்லக்குள்ள அங்க முத்து அவர்கள் வந்து சௌந்தர்யாவுக்கு ஒரு அதாவது என்ன இன்னும் நோகடிக்காத மாதிரி பார்த்துக்கிட்டாரு. சௌந்தர்யாவோட அப்பா முத்துவை மஞ்சரியும் போகலைக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் வந்து உங்களுடைய மகளை வந்து 4 குடும்பம் வந்து பாராட்டிச்சுது, அவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் மத்தியில அந்த மகள் வந்து நொந்து போகாத மாதிரி முத்து பண்ணது முத்துவோட குணத்தையும் தரத்தையும் வளர்ப்பையும் காமிக்குது. சிறப்பு. இதனாலதான் பல கோடி மக்கள் முத்துவ அவங்களோட வீட்டு பிள்ளையா கொண்டாடுறாங்க. சரிங்களா? இது ஒரு விடயம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சரி அவர்கள் வந்து என்ன இந்த சௌந்தர்யா அழுது கொண்டிருக்கக்குள்ள ஜெஃப்ரி கிட்ட அழுது கொண்டிருக்கக்குள்ள மஞ்சரி அவர்கள் நல்லது அப்படின்னு சொன்னாங்க, சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்க சொன்ன மீனிங்கே வேற. மஞ்சரியா சௌந்தர்யாவோட அப்பா அம்மா புகழ்ந்திருப்பாங்க, நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி வாழ்த்திருப்பாங்க. அதைத்தான் அவங்க மீன் பண்ணி சொன்னாங்க அவங்க வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு. சரிங்களா? அதோட இந்த இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, இப்ப இதெல்லாம் நடந்துட்டு சௌந்தர்யா நல்லவங்க அப்படின்னா சௌந்தர்யாவோட அப்பா அம்மா தம்பியா அவங்க நல்லவங்க. பட் சௌந்தர்யா இந்த வீட்டுக்குள்ள பண்ணதுதான். இந்த ஷோக்குள்ள சௌந்தர்யா வர தகுதி இல்லாத ஒரு நபர், எப்பயோ வெளியில போயிருக்க வேண்டிய நபர். சரிங்களா? சரி, இப்ப அப்பா அம்மா சொல்லிட்டாங்கல்ல. அடுத்த இப்ப நான் இப்ப வேற யாராவது இருந்தா, ரோசம் இருந்தா, ஐயோ பிக் பாஸ் நம்ம தப்பு பண்ணிட்டோம், டிசர்விங் பர்சன் உள்ளுக்குள்ள இருக்கட்டும், நான் போறேன் அப்படின்னு சொன்னா நான் சௌந்தர்யாவுக்கு சல்யூட் பண்றேன். அம்மா இப்பயாவது உனக்கு புரிஞ்சுதே, அடுத்தவங்களோட வாய்ப்பை நீங்க கெடுத்து கொண்டிருக்கால, உன்னை விட டிசர்விங் போட்டியாளர்கள், ஹார்ட் ஒர்க் போட்டியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வாமா வெளியில அப்படின்னு போட்டு நானே சௌந்தர்யாவுக்கு பாராட்டி ஒரு 2-3 வீடியோ போடுவேன். அவங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோக்களை போட்டு அவங்களுக்கு நானே ஒரு ஃபேன்ஸ் கிளப் வைப்பேன். இந்த கவின் பண்ணாருல்ல, பெட்டி எடுத்துக்கிட்டு போனாரு, அதே மாதிரி சௌந்தர்யா பெட்டி எடுக்காம, ஏன்னா அதுவும் வேற யாராவது டிசர்விங் இருக்காங்க. அப்ப இவங்க வந்து பிக் பாஸ் இவ்வளவு நாளும் நான் என்னோட பிஆர் டீமுக்கு கொடுத்து தான் உள்ளுக்குள்ள இருந்தேன், ஒண்ணுமே பண்ணாம நான் இதுக்குள்ள இருந்துட்டேன், அடுத்தவங்களோட வாய்ப்பை கெடுத்துட்டேன், என்ன வெளியில விட்டுருங்க, நான் வெளியில போத்தான் டிசர்விங் அப்படின்னு சௌந்தர்யா சொன்னா நான் சௌந்தர்யாவுக்கு சல்யூட் பண்ணுவேன். அதை விட்டுட்டு அப்பா அம்மா வந்துட்டாங்க சௌந்தர்யாவுக்கு ஓட்ட போடுங்கன்னா செருப்பு தான் வரும். அப்பா அம்மாவை பாராட்டுறேன், சூப்பர், தம்பியும் சூப்பர், மக்களோட கருத்தை உண்மையா சொன்னாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு சௌந்தர்யாவை வெளியில போயிட்டாங்கன்னா என்ன இவ்வளவு நாள் அடுத்தவங்களோட வாய்ப்பை கெடுத்திருக்காங்க, அடுத்தவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காங்க, வெளியில போனா நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இது அப்போ இவங்களுடைய பிஆர் வேலைகள் அதெல்லாமே சௌந்தர்யா அப்பா அம்மாவுக்கு தெரியாம தான் நடந்துச்சா அப்படின்னு நமக்கு கொஞ்சம் இடிக்குது. ஒருவேளை விஷ்ணுக்கு தெரிஞ்சு நடந்துட்டோ தெரியல. ஸோ விஷ்ணு சௌந்தர்யா மட்டும்தான் இதில் ஈடுபட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் வட்டவர் இனியாவது சௌந்தர்யா வெளியில வரலாம், ஏன்னா அவங்க டிசர்விங் இல்லை. சௌந்தர்யா டாப் 5 வந்தா கூட அது இந்த பிக் பாஸ் மேடைக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.